வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு துபாய் டே 5. நாம இப்போ எங்க வந்திருக்கோம்னா துபாயில் இருக்கிற மிராக்கல் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல துபாய் மிராக்கல் கார்டனை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்கேயுமே இருக்குல்ல நம்ம கத்தார்லயே. ஆமா தெரியுது. சரி வாங்க அப்படியே போலாமா ஆண்டி? ஒன் மந்த் அதுக்கப்புறமா இருக்காது. அதுக்கப்புறம் திருப்பி ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஓப்பன் பண்ணுவாங்க. என்ன பூ ஆண்டி அது? சன்ஃப்ளவரும் இருக்கு பாருங்க. இது சன்ஃப்ளவரா? இது இல்ல வேற என்னமோ. இந்த மிராக்கல் கார்டனை திரும்புகிற பக்கம் எல்லாமே பூ தாங்க. பூக்கள்லேயே விதவிதமாக வச்சு அழகழகாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு வந்துட்டு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ஷேப்ஸும் வச்சுருக்காங்க. அந்த ஷேப்ஸில் ஃபுல்லாக அந்த பூவை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த மிராக்கல் கார்டனை. உள்ளவே சின்ன ஃபவுண்டெயின்ஸும் இருக்குது, பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம ஏதோ ஒரு பாலைவனத்து நாட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லைங்க. இது நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிறீங்களா, அங்கே தான் நம்ம வந்து ஃப்ளவர் கார்டன் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. பின்னாடி பார்த்தீங்களா ஒரு இது மாதிரி இருக்கு பாருங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இது வந்து ஃப்ளைட். ஆக்சுவலி எமிரேட்ஸ் ஒரிஜினல் ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட் எடுத்துட்டு வந்து அதை மேலே ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸியாக போட்டு அதுலேயே இந்த மிராக்கல் கார்டன்லேயே மொத்த ஹைலைட்டே இந்த ஒரு ஃப்ளைட் தாங்க. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு, போயிங் 747 நினைக்கிறேங்க, பெரிய ஃப்ளைட்டுங்க. அந்த ஒரிஜினல் ஃப்ளைட்டை இங்கே கொண்டு வந்துருக்காங்க. கொண்டு வந்து அந்த ஃப்ளைட்டை நிற்க வச்சு அந்த ஃப்ளைட்டுக்கு மேலே பூச்செடிங்களை வச்சு பூக்க வச்சு ஃபுல் ஃப்ளைட்டையே பூவால் வச்சு கவர் பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவல் சம்பவங்க. எப்படி தான் இந்த மாதிரி அவங்களுக்கு தோணுச்சோ ஐடியா தெரிலங்க. பார்க்க அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சுங்க. ஃப்ளைட்லயே டெக்கர் பண்ணிருக்காங்க. ஒயிட் ஃப்ளவர் என்ன பூங்க அது? அது சங்குப்பூ மாதிரி இருக்கு பார்க்க. சங்குப்பூலே ஒரு வெரைட்டி ஒயிட் கலர் மாதிரி இருக்கு. பெரிய ஃப்ளைட் ஒரிஜினல் தான், பார்த்தாலே தெரியுதே. செம்மையா இருக்கு. மேல இருந்து பார்க்கும்போது ஃபுல்லா கவர் ஆயிருக்கு அந்த வியூ. அதே கலர். ஆமா.
ஒவ்வொரு சைடாக துபாய் மிராக்கல் கார்டன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இதுவாக இருந்துச்சுங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பூவாலே வச்சு கடிகாரம் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீகாக்கை அப்படியே ஃப்ளவர்ஸ்லேயே வர வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்து செஞ்சுருக்காங்க. எல்லாமே ஒரு போர்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா யானையை வந்துட்டு புல்லை வச்சு அழகாக வந்து செதுக்கி ஒரு யானையாக உருவாக்கியிருக்காங்க. அது ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. மல்டிபிள் என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த மிராக்கல் கார்டனுக்கு. மிராக்கல் கார்டன் வந்திருக்கீங்க, எப்படி சூப்பரா இருக்கா? நம்ம எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம்ல, ஜாலியா இருக்குல்ல? ஜாலியா இருக்கா? நீங்க எல்லாம் நல்லா இருக்கு. வெயில் கொளுத்துது, தாங்க முடியல. சூப்பரா இருக்கு. ஃபுல்லா பூலையே வந்து அழகா டெக்கரேட் பண்ணி. இந்த மிராக்கல் கார்டன்ல ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளைட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த பீகாக் தாங்க. பீகாக் அழகா வடிவமைச்சிருக்காங்க ஃப்ரேம் வச்சு, அதுக்குள்ள செடியை வச்சு அதை பூக்க வச்சிருக்காங்க. அது உள்ள பூ எல்லாமே வச்சு அழகா பீகாக் மாதிரியே பண்ணியிருக்காங்க. அப்படியே தோகையை விரிச்சு மயில் ஆடுற மாதிரியே இருக்குங்க. பார்க்க வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இந்த பக்கம் மிராக்கல் கார்டனோட வியூ பாருங்களேன். ஒரு மரம், பெரிய மரம் மாதிரி இருக்குது செட்டு. கீழே வந்துட்டு வழி இருக்குது. 2 பக்கமும் 2 பீகாக் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒரு போர்ஷனும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு விதத்தில் அழகாக இருக்குங்க. நாங்கள் இன்னொரு சைடு போனோம். அங்கே சைடில் பாருங்கள், குதிரை இருக்கு இல்லைங்களா, அந்த குதிரையோடைய உடம்பு அப்படியே வந்துட்டு அழகாக வந்துட்டு தலை, அதனுடைய கழுத்து பகுதியை கிராஸ்லேயே அழகாக வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் கிராஸுங்க. கிராஸை வந்துட்டு அழகாக வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணி அந்த கிராஸை வளர வச்சு அழகாக கட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளை இருக்குங்களா, பட்டர்ஃப்ளை ஃப்ரேம்லேயுமே அதேமாதிரி செடியை வச்சு வளர வச்சு அழகாக பூக்க வச்சுருக்காங்க. எல்லா சைட்லேயுமே பார்க்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இந்த மிராக்கல் கார்டன் வந்து. பார்த்தீங்கன்னா ஜெயின்ட் வீல் மாதிரி இருக்குது. இது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கா இல்லை என்னன்னு தண்ணி அப்படியே எடுத்து குட்டி அந்த மாதிரி வர மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 ஒர்க் ஆகுது, 1 ஒர்க் ஆகலை. இதில் சின்னதாக ஒரு பாண்டு, அதில் வந்துட்டு மென்ட் பிளேட்டாக மீன் வச்சு தண்ணி வச்சுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கப்பலில் இருந்து தண்ணி போட்டு அது அப்படியே வந்து பாண்டில் விழுது. அந்த மாதிரி அழகாக ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கரும்பு வச்சுருக்காங்க. துபாய் மிராக்கல் கார்டனை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். See you in another video.